ஒருவேளை பாஜக அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு அழுத்தம் கொடுத்தால் அதை திரு வைகோ ஏற்றுக்கொள்வாரா? ஏற்றுக்கொண்டால் என்ன லாபம்? பாஜக அதிமுக தரப்புக்கு என்ன லாபம்? அதிமுக தரப்புக்கு என்ன லாபம்? இப்போ அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சே 2 மாதம் ஆகுது. இன்னும் யார் எந்த கட்சியும் சேர்ந்த மாதிரி தெரியல. அதில் மெகா கூட்டணின்னு சொன்னாங்க, எந்த கட்சியும் அதில் இதுவரையும் இணைந்த மாதிரி தெரியல. அவங்க 2 பேருக்குள்ளேயே பல பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு. யார் முதல்வர், என்டிஏ ஆட்சியா, அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. நான் தனித்தே ஆட்சி அமைப்பேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டுருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழல் அந்த இரு கட்சிகளிடையே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ அந்த கூட்டணி இன்னும் எப்படி வலுவாருது, எலெக்ஷனுக்கு முன்னாடி வலுவாருதுன்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னா அடிப்படையான ஒரே ஒரு விஷயந்தான். அதாவது திமுகவுக்கு எதிராக இருக்கிற அணிகள் வலுவாக இருக்கிறதா இல்லையா? அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, அது விஜயா இருந்தாலும் சரி, அது சீமானா இருந்தாலும் சரி, அந்த அணிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கிறதா இல்லையா? அதை பொறுத்து தான் திமுக அணியில் இருக்கிற கட்சிகள் மூவ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா இப்போ இவங்களுடைய பர்சனல் டிமாண்ட் ஒருவேளை நிறைவேற்றப்பட்டா யாரோட போகணும்னு நினைக்கக்கூடிய கட்சிகளுக்கு அதிக தொகுதிகள் கிடைக்கும், மத்திய அமைச்சர் பதவி கிடைக்கும், ராஜ்யசபா எம்பி பதவி கிடைக்கும். ஒருவேளை பர்சனல் டிமாண்ட் ஆசைகள்லாம் தவிர்க்க முடியாது. இந்த மத்திய அமைச்சர்ன்றது கிடைக்குதுன்னா சில விஷயங்களை ஒதுக்கி விட்டுட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கல. ஆனால் ஏன் போகணுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ 3 எலெக்ஷன்ஸா மதிமுக வின் பண்ணிட்டு இருக்கு, திமுக கூட்டணியில வின் பண்ணிட்டு இருக்கு. எதற்கே ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரியான கூட்டணியில விஜய் நான் என் தலைமையில் தான் கூட்டணி, நான் தான் முதல்வர்னாரு. இன்னும் எந்த கட்சியும் அவர்கிட்ட போன மாதிரி தெரியல. அவருடைய ஓட் பேங்க் என்னன்னு நமக்கு தெரியல. நான் யூகத்தில் பல விஷயங்கள் சொல்லலாம். சீமான் தனியாகவே நிற்கிறார், அவர் கூட யாரும் போகிற மாதிரி தெரியல. அதிமுக பாஜக இன்னும் வலுவான ஒரு அணியாக மாறல, அவங்களுக்குள்ளேயே பிரச்சனைகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரையும் திருமாவை பற்றி சொல்லியிருந்தாங்க. திரும்ப அங்கே போயிடுவார், இங்கே போயிடுவார். இன்னைக்கு காலையில் அவர் க்ளீனாக சொல்லிட்டாரு, திராவிட மாடல் அரசு ஆட்சியில் அமைப்பு தான் என்னுடைய வேலைன்னு தெளிவாக சொல்லிட்டார். ஈவன் வைகோ கூட பல தடவை சொல்லிட்டார், 12 தொகுதிகள் கொடுத்தால் நாங்கள் 8 தொகுதிகள் வாங்கி எங்களோட அங்கீகாரத்துக்காக அப்படின்னு சொல்றாரே தவிர அதையே ஒரு டிமாண்டா அவர் வைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அது தேர்தலோட பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கும் பொழுது வைக்கலாம். ஆனா இப்போ சுவாமிநாதன் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் உண்மை. அவருடைய அந்த ஊசலாட்டங்கள் இருக்குல்ல, 2001 பார்த்தோம். திமுகவோட 22 சீட் அக்ரிமெண்ட் போட்டுட்டு அப்புறம் அவர் தனியாகவே நின்னார் அவர் கடைசியில். அதுக்கப்புறம் 2006 என்ன நடந்தது நமக்கு எல்லாமே தெரியும். திருச்சிக்கு போகிறதுக்கு பதிலாக அங்கே போயஸ் கார்டனுக்கு போனார். நான் வாழ்க்கையிலேயே செய்த பெரிய தவறு அன்றைக்கி போய் ஜெயலலிதாவை பார்த்ததுன்னு சொன்னார். ஆனால் எனக்கு கொடுத்த ஒரு பேட்டியில் என்ன தெரியுமா சொன்னார்? அதிமுகவோட நாங்கள் வச்சிருக்கிற இந்த உறவு இயற்கையான நேச உறவுன்னாரு எங்கிட்ட கொடுத்த ஒரு பேட்டியில். இயற்கையான நேச உறவு. 1972 எம்ஜிஆர் நீக்கினாங்க, 1993 என்ன நீக்கினாங்க. ஆகவே எங்களுக்கும் அதிமுகவுக்கும் அமைந்திருப்பது இயற்கையான நேச உறவுன்னர். ஸோ அப்படின்னா மாற்றி பேசக்கூடிய அளவுக்கு இருக்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ நாளைக்கே நீங்க பாஜக கூட்டணிக்கு போயிட்டா, பாஜகவை RSS நாடாளுமன்றத்துல கடுமையா விமர்சிக்கிறாரு, பொதுவெளிகளில் விமர்சிக்கிறாரு, அறிக்கை கொடுக்கிறாரு. தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி அரசு அமைந்தால் அது பிளவுவாத அரசியலுக்கு வழிகோலும்னு சொல்றாரு. அந்த வைகோவா போயிடுவார்? இல்ல அந்த பாஜக இல்ல அதான் சார், நம்ம இந்த அரசியல்ல இந்த ஒரு பாஸ் ட்ராக் ரெக்கார்டை பார்க்குறோம். அதாவது வைகோ ஒரு வைப்ரண்டான ஒரு லீடரா, ஒரு பவர்ஃபுல் லீடரா, ஒரு தமிழ்நாட்டு பிரச்சனைகளுக்கு போராடுற ஒரு கள வீரராக பலவிதமான மதுவிலக்கு பாத யாத்திரை, முல்லை பெரியாருக்கான போராட்டம், ஸ்டெர்லைட்டுக்கான போராட்டம், தமிழகத்துடைய ஜீவாதார உரிமைகளுக்கான எல்லா விதமான போராட்டத்தையும் அவர் கட்டமைச்சு நடத்தியிருக்காரு. நீதிமன்றத்தில் வழக்குகளும் போட்டிருக்காரு. அவருடைய பல பாத யாத்திரைகள்ல நானும் கலந்துட்டு இருக்கேன், அதனால ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் சந்தேகமே கிடையாது. தமிழ்நாட்டுடைய நலன்களுக்காக பாடுபட்டத ஒரு முக்கியமான பங்கு அவருக்கு இருக்கு. ஆனால் இப்போ அவர் எடுத்திருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பாஜகவோட எந்த விதத்திலையும் சமரசம் கிடையாது அப்படின்றது அவர் விஷயம். அதனால ஒரு பதவிக்கு ஆசைப்பட்டு அவர் பாஜகவுக்கு போயிடுவாரா அப்படின்னா, அப்போ உடனே கடந்த கால ட்ராக் ரெக்கார்டை நம்ம உடனே பார்க்குறோம். நம்ம மகனின் பதவிக்காக ஆசை, அதான் மகனின் அவர் ஒரு மகனை கொண்டு வந்ததே பார்த்தீங்கன்னா அதுவே அந்த கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம இல்லாட்டி மலேசியா போன்றவர்களுக்கெல்லாம் அந்த ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பே கிடையாது ஆக்சுவலாக. ஸோ அதனால் அதுவே அவங்களுக்குள்ளேயே உள்ளூர ஒரு பிரச்சனை இருக்குது இப்போ. அதனால் அந்த பிரச்சனையிலேருந்து ஒருவேளை இதெல்லாம் பாஜக இதெல்லாம் பயன்படுத்தி கொண்டு ஒரு மதிமுகவை இழுப்பதற்கான ஒரு முயற்சிகள் அவங்க இறங்கியிருக்காங்கன்னா அது இறங்குவதற்கான வாய்ப்பும் உண்டு. அதுல அதிமுக பாஜக கூட்டணிக்கு லாபம். திரு வைகோ அங்க போறதில்ல, இவருக்கு என்ன லாபம்? திரு வைகோக்கு அங்க போறதில்ல, பதவிங்கிறத கடந்தும் அதிகமான சட்டமன்ற தொகுதிகள்ங்கிறத கடந்தும் இவருக்கான பலம் பலவீனம் என்ன அந்த கூட்டணிக்கு போறதுல? இல்லை, இவர் அங்கே போனார்னா திமுக எதிர்ப்பு விஷயத்தை கையில் எடுக்கணும். அவர் அதிமுக பாஜக எடுக்கிற ஸ்ட்ராங்கான அந்த எதிர்க்கல ஆன்டி டிஎம்கே தான் அவர் எடுக்கணும். இதுவரையும் அவர் எடுத்த ப்ரோ டிஎம்கே ஸ்டாண்டு, ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டுக்கு அங்கே போய் சேர்ந்தாருன்னா
அங்க கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும் முதல்ல. ஜஸ்டிஃபை பண்ணணும் அது. ஜஸ்டிஃபை பண்ணணும். அது வந்து திடீர்னு போய் நீங்க ஜஸ்டிஃபை பண்றீங்க வச்சுக்கோங்களேன், அது வந்து அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுமா சொல்ல முடியாது. அது வந்து எடுபடாத போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இல்ல அது ஏன் நெசசிட்டி, என்ன அவசியம் இருக்கு? எதிர்க்க வந்து ஒரு வெற்றி பெறதுக்கான ஒரு கூட்டணி இல்லாத போது வெறும் துரை வைகோவோட பதவிக்காக ஒரு இணையமைச்சருக்காக ஒரு போவாரான்னா அவர் அங்கே எக்ஸ்போஸ் ஆயிடுவார். அது ஒரு பதவிக்காக போறான்னு எக்ஸ்போஸ் ஆயிடுவாரு. இங்க இருக்கும்போது அவருக்கு வெற்றிக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்ச போது அவர் வந்து பதவிக்காக போனார்ன்ற விஷயம் வந்து அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கக்கூடிய அளவுக்கு கட்சி கட்டமைப்பு மீது பாஜகவுக்கு நம்பிக்கை இருக்குன்னு தானே அர்த்தம். அந்த மதிமுகவுடைய கட்சி கட்டமைப்பு அவ்வளவு பிரமாண்டமா இருக்குன்னு திமுக கூட்டணி பலவீனம் அடையலாம்ங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் கூட அதிமுக பாஜகவுக்கு இருக்கலாம் இல்லையா? திமுக கூட்டணி பலவீனம் அடையலாம்ன்ற ஒரு எண்ணம் இருக்கலாம் சார். அதாவது திமுக கூட்டணியில் எந்த ஒரு சின்ன கட்சி வந்தாலுமே திமுக பலவீனம் அடையும்ன்றதான் அதிமுக பாஜகவுடைய பார்வையா இருக்கு ஆக்சுவலா. அதனால அவங்க வந்து ஏன் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன சொன்னார் இவரு எடப்பாடி, என்ன சொன்னார், அங்கேருந்து அவங்க காங்கிரஸ் வருவாங்க, அங்கேருந்து திரும்ப வருவாருன்னா ஒரு யாருமே வரல கடைசியில. ஏன்னா நம்பிக்கை கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயங்கள் எதிரணியில இருக்கணும். அப்படி எதிரணியில வந்து நம்பிக்கை கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயங்கள் இல்லாட்டி அவங்க அங்கேருந்து மூவ் பண்ண மாட்டாங்க. அப்போ வந்து சீட்டு பத்தின பேச்சுவார்த்தைகள் வரும்பொழுது அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எதையுமே நம்ம மறுக்க முடியாது. கூட்டணியை விட்டு வெளியேறுவார்களா அந்த அந்த இடத்துல வந்து அங்கதான் வந்து ஸ்டாலின் அதை எப்படி டீல் பண்றாரு, இவங்க அதை எப்படி டீல் பண்றாங்க. ஸ்டாலின் வந்து இதனால் வரையும் இன்னைக்கு வரையும் வந்து கூட்டணி கட்சிகளை வந்து ஓரளவுக்கு அரவணைத்து கொண்டு போயிட்டு இருக்காரு. ஆனா சீட்டுன்னு வரும்போது ஏன் வந்து அவங்க அதிகமா சீட் கேட்கறாங்கன்றதையும் பார்க்கணும். நீங்க கூட்டணி கட்சிகள் ஏன் அதிகமா டிமாண்ட் பண்றாங்க, ஏன் அதிகமா டிமாண்ட் பண்றாங்கன்னா அந்த அணி வின் பண்ற அணியா இருக்கு. அந்த அணி இன்னைக்கு தேதியில அந்த அணி வின் பண்ற அணியா இருக்கு சார். வின் பண்ற அணியில நீங்க அதிக எண்ணிக்கை சீட்ல வாங்கி அதிகமான இடங்கள்ல வின் பண்ணணும்ன்ற நோக்கம் இருக்கும் இல்லையா? எதிர்க்க நம்பிக்கை கொடுக்குற மாதிரி அணிகள் இல்லாத போது திமுக அணிக்கான வெற்றி வாய்ப்புகள் 4 முனை போட்டியில் அதிகமா இருக்கும் பொழுது நம்ம அந்த அணியில் அதிகமான இடங்கள் வாங்கணும் அப்படின்ற நோக்கம் அவங்களுக்கு அதிக சட்டமன்ற உறுப்பினர்களும் கிடைச்ச மாதிரி இருக்கும், கட்சி அங்கீகாரத்தை தக்க வச்ச மாதிரி இருக்குன்ற எண்ணத்துல தான் அவங்க வந்து அதிகமான இடங்கள் கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு இதுல வந்து நடைமுறை அரசியல்ல வந்து இந்த சீட்டுகள், அந்த தொகுதிகள் போன்ற பிரச்சனைகள் இப்ப 2001 சங்கரங்கோயில் தான் பிரச்சனை, சங்கரங்கோயில் தொகுதி தான் பிரச்சனை, கடைசி வரைக்கும் அதுதான் பிரச்சனை இருந்தது. சோ அதனால வந்து எந்த நேரத்தில் எது நடக்கும்னு சொல்ல முடியாது. அதனால இன்னைக்கு தேதியில அவங்க வெளியில வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா அவங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் திமுக அணியில பிரகாசமா இருக்கு. அதனால அவங்க வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஒரு துணை அமைச்சருக்காக வராங்க அப்படின்னா அதுல வந்து மதிமுக எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க.